நேரம் உருவாகுவதற்கு முன் ஒரு காலம் இருந்ததாக நினைத்துப் பாருங்கள். அப்போது எதுவுமே இல்லை. நட்சத்திரங்கள் இல்லை, கிரகங்கள் இல்லை, ஒளியே இல்லை. ஆனால் ஒரே கணத்தில் எல்லாம் மாறிவிட்டது. இதுவே பிரபஞ்சத்தின் தொடக்க கதை. அறிவியல் கூறுவது போல சுமார் 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பிரபஞ்சம் பிக் பேங் எனும் மிகப்பெரிய வெடிப்புடன் தொடங்கியது. மிகச்சிறிய அளவு கடந்த அடர்த்தியுள்ள ஒரு புள்ளியிலிருந்து இடமும் காலமும் ஆற்றலும் விரிவடைந்து நம்மை சுற்றியிருக்கும் பிரபஞ்சம் உருவாகியது. இந்த கொள்கையை முதலில் 1927 பெல்ஜிய கணிதவியலாளர் ஜார்ஜஸ் லெமேத்ர முன்வைத்தார். பின்னர் எட்வின் ஹபிள் கேலக்சிஸ் ஒன்று மற்றொன்றிலிருந்து விலகிச் செல்கின்றன என கண்டுபிடித்தார். அல்லாஹ் புனித குர்ஆனில் கூறுகிறான். சூரா அல் அன்பியா 21:30. أَوَلَمْ يَرَ الَّذِينَ كَفَرُوا أَنَّ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ كَانَتَا رَتْقًا فَفَتَقْنَاهُمَا وَجَعَلْنَا مِنَ الْمَاءِ كُلَّ شَيْءٍ حَيٍّ أَفَلَا يُؤْمِنُونَ. நிச்சயமாக வானங்களும் பூமியும் முதலில் இணைந்திருந்தன என்பதையும், இவற்றை நாமே பிரித்தமைத்தோம் என்பதையும், உயிருள்ள ஒவ்வொன்றையும் நாம் தண்ணீரிலிருந்து படைத்தோம் என்பதையும் நிராகரிப்பாளர்கள் பார்க்கவில்லையா? குர்ஆன் வானமும் பூமியும் ஒன்று சேர்ந்திருந்தன, பின்னர் பிரிக்கப்பட்டன என்று குறிப்பிடுகிறது. இதுதான் பிக் பேங் கொள்கையின் அடிப்படை விளக்கம். அறிவியல் கண்டுபிடிக்க அதிக காலம் எடுத்துக்கொண்ட இந்த உண்மையை 1400 ஆண்டுகளுக்கு முன்பே குர்ஆன் தெரிவித்துவிட்டது. பிக் பேங் பிறகு பிரபஞ்சம் இன்னும் விரிவு அடைந்து கொண்டே இருக்கிறது. அதாவது கேலக்சிஸ் வேகமாக ஒன்று மற்றொன்றிலிருந்து விலகிக் கொண்டு செல்கின்றன. இதை காஸ்மிக் எக்ஸ்பான்ஷன், பிரபஞ்ச விரிவாக்கம் என கூறுவார்கள். 1920களில் எட்வின் ஹபிள் முதன்முறையாக இதை கண்டுபிடித்தார். இந்த கண்டுபிடிப்புதான் இன்றைய காஸ்மாலஜி, அறிவியலுக்கு அடித்தளமாக உள்ளது. அல்லாஹ் புனித குர்ஆனில் கூறுகிறான். சூரா அத்-தாரியாத் 51:47. وَالسَّمَاءَ بَنَيْنَاهَا بِأَيْدٍ وَإِنَّا لَمُوسِعُونَ. மேலும் நாம் வானத்தை எவருடைய உதவியுமின்றி நம் சக்தியை கொண்டு அமைத்தோம். மேலும் அதை நாங்கள் விரிவுபடுத்திக் கொண்டே இருக்கிறோம். இந்த வசனம் அறிவியல் கண்டுபிடித்த பிரபஞ்ச விரிவாக்கத்துடன் நேரடியாக ஒத்துப்போகிறது. இன்னும் பிரபஞ்சம் விரிவடையக்கூடும் என்பதே தற்போதைய அறிவியல் புரிதல். ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே குர்ஆன் இதை முன்வைத்துவிட்டது. குர்ஆனில் உள்ள இந்த மாபெரும் அறிவியல் உண்மைகள் நமது படைப்பின் இறையுணர்வை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றன. பிரபஞ்சத்தின் தொடக்கம் முதல் உயிர்கள் தோன்றிய விதம் வரை எல்லாமே ஒரு மகத்தான திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்றன. அல்லாஹ் புனித குர்ஆனில் கூறுகிறான். சூரா அல் அன்பியா 21:16. وَمَا خَلَقْنَا السَّمَاءَ وَالْأَرْضَ وَمَا بَيْنَهُمَا لَاعِبِينَ. நாங்கள் வானத்தையும் பூமியையும் அவற்றுக்கிடையேயுள்ள அனைத்தையும் விளையாட்டுக்காக படைக்கவில்லை. பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு மூலையும், ஒவ்வொரு கிரகமும், ஒவ்வொரு நொடியும் ஒரு நோக்கத்துடன் இருக்கிறது. அல்லாஹ்வின் அகில அற்புதத்தை நாங்கள் இன்னும் புரிந்து கொள்ளும் பயணம் தொடர்கிறது. இன்னும் ஆச்சரியமான தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடன் தொடருங்கள்.